ஹாய், வெல்கம் டு ரியல் அண்ட் ரியல். பொதுவாகவே எல்லா ஃபீவரும் குறைஞ்சிரும். இந்த ரீ ரிலீஸ் ஃபீவர் மட்டும் குறையவே குறையாது போல. இந்த பக்கம் பார்த்தா அது ரீ ரிலீஸ், இந்த பக்கம் பார்த்தா அது ரீ ரிலீஸ். இந்த வருஷம் ரீ ரிலீஸ் வருஷமாயா? அன்னைக்கு தளபதியோட கில்லி ரீ ரிலீஸ், இப்ப தளபதியோட சிவகாசி ரீ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சிவகாசி படத்துல என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்கு, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனிங்க. அப்படியே நம்ம ரியல் அண்ட் ரியல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாமாங்கண்ணா? சிவகாசி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஏ.எம். ரத்னம். அவர் தான் படத்தை தயாரிச்சிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி தளபதியோட கில்லி படத்தையும் தயாரிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துடைய இயக்குனர் பேரரசு அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. திருப்பாச்சி படத்தோட வெற்றிக்கு அப்புறமா இரண்டாவது முறையா தளபதியும் பேரரசும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா தங்கச்சி 2 பேருக்காக பாடுபடுற ஒருத்தன் பிரிஞ்சு போன குடும்பத்தை சேர்க்க நினைக்கிறான். அதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துல தளபதியோட சேர்ந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசின், பிரகாஷ் ராஜ், ஒய்யாபுரி, நேஷனல் அவார்டு வின்னர் எம்.எஸ். பாஸ்கர் சார், மறைந்த நடிகர் சிட்டி பாபு சார், ராஜேஷ் சார், இப்ப சீரியல் ஆக்டிஸ்டா நடிக்கிற ஸ்ரீராம் சார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல மியூசிக் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு. இந்த படத்தோட மியூசிக் யார் அப்படின்னா, நம்ம தேவா சாரோட சன்னான ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. இவரு எஸ்டிஆரோட குத்து படம் தான் ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் சரத்குமார் சாரோட ஹேய் அந்த படத்துல மியூசிக் பண்ணிருக்காரு. அப்புறமா தளபதியோட சிவகாசியில மியூசிக் பண்ணிருக்காரு. அதே வருஷத்துல இவர் பம்பர கண்ணாலே அப்படின்ற படத்துக்கும் மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த படத்துல வர எல்லா சாங்குமே வேற லெவல் ஹிட். பேரரசு இந்த படத்தை டைரக்ட் பண்ணது மட்டும் இல்லாம பாடல்களும் எழுதிருக்காரு. நம்ம பேரரசு அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவர் படத்தோட டைட்டில் ஊர் பேர்ல தான் வைப்பாரு. சிவகாசி, திருப்பாச்சி அந்த மாதிரி ஊர் பேர்ல தான் வைப்பாரு. இவர் என்ன பண்ணுவாராம், பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு கொஞ்ச நேரம் பஸ் பின்னாடி போர்டு எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இந்த ஊருக்கு போற பஸ், அந்த ஊருக்கு போற பஸ், திருச்சி போற பஸ், மதுரை போற பஸ், என் ஊர்ல நான் சொல்லலாம் எப்படி வெள்ளூர் போற பஸ் அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் வச்சு பாரு. அப்படியே படத்துக்கு டைட்டில் வச்சிருவாராம். என்ன முறையா அவருக்கு? இவர் என்ன படத்துக்கெல்லாம் ஊர் பேர் வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, திருப்பதி, திருவண்ணாமலை, பழனி, திருத்தணி. பாத்தீங்கன்னா பஸ் கண்டர் நினைச்சு போறீங்க, நான் கிடையாது. எப்படி வச்சிருக்காருல்ல. இந்த சிவகாசி படத்தோட கதை திருப்பாச்சிக்கு முன்னாடியே விஜய் சார்கிட்ட சொன்னாராம். பட் திருப்பாச்சி கதை அவர் பிடிச்சதுனால இதை முதல்ல பண்ணலாம், அப்புறமா அதை பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த படம் பண்ணாங்க. இதுல பேரரசு நடிச்சிருப்பாரு ஒரு சீன்ல. நம்ம தளபதியோட இன்டராக்ஷன் சீன்ல தளபதிக்கு இன்ட்ரோ இவர் தான் கொடுப்பாரு. அது ஒரு பஞ்ச் டயலாக் கூட கொடுத்திருப்பாரு. அவன் சொல்லி அடிக்கிறதுல கில்லி, சொல்லாம அடிக்கிறதுல திருப்பாச்சி, சுரண்டு அடிக்கிறதுல சிவகாசி அப்படின்னு சொல்லி ஒரு மாசான என்ட்ரி கொடுத்திருப்பாரு. இந்த படத்துடைய சாங்ஸ் பத்தி சொல்லி ஆகணும். மோட்டிவேஷனுக்கு வட 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 தோழா அந்த சாங், வைபுக்கு தீபாவளி தீபாவளி அந்த சாங், இன்னொரு வைபுக்கு கொடம்பக்கம் ஏரியா ஒட்டு கெட்டு வாரியா அந்த சாங். நயன்தாரா மேம் அந்த சாங்ல ஒரு டான்ஸ் பண்ணிருப்பாங்கன்றது கூடுதல் தகவல். இன்னொரு வைப் சாங் என்ன தெரியுமா? தியேட்டர்ல நம்ம எல்லாருமே ஆட்டம் போட வச்ச அட என்ன சொல்வேனுங்க வடமாங்க ஊருதுங்க வடமாங்க ஊரட்டுங்க தயிர் சாதம் ரெடி பண்ணுங்க. இந்த சாங் எப்படி வேற வைப் சாங்ல எனக்கே வைப் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய எடிட்டர் படத்தை அழகாக எடிட் பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபரும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இந்த படம் 2005 நவம்பர் 1 தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது நியூ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் அந்த டைம்ல செம்ம ஹிட். இப்ப 2026 ரீ ரிலீஸ் ஆயிருக்கு. அப்பயும் இந்த படம் செம்ம ஹிட். இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் சார் நடிப்பு பத்தி சொல்லி ஆகணும். இவரு வேற லெவல் ஆக்டர், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கில்லி படத்துக்கு அப்புறம் தளபதியும் பிரகாஷ் ராஜ் சாரும் 2வது முறையா இணைஞ்சாங்க அந்த படத்துல. இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பேரு உடையப்பா, தளபதியோட கேரக்டர் பேரு முத்தப்பா. எப்பப்பா முடியலப்பா, இப்படி செம்மையா இருக்குல்ல. அவங்க அப்பாவோட கேரக்டர் பேரு ஐயப்பா. எப்பப்பா என்ன இது, இப்படி வேற லெவல்ல. அப்புறம் இந்த படம் அந்த டைம்ல எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குமே பிடிச்சது. ஆல்ரெடி தளபதி ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில இடம் பிடிச்சிட்டாரு. இந்த படத்து மூலமா இன்னமும் இடம் பிடிச்சிட்டாரு. அப்ப இருந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த படத்தை செம்மையா கொண்டாடினாங்க. அவர் மாதிரியே பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு ஸ்டைல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்ப நம்ம இன்ஸ்டால போஸ்ட் எல்லாம் போடுற மாதிரி அப்ப பால் அபிஷேகம்லாம் பண்ணி படத்துக்கு செம்மையா வரவேற்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதுல பிரகாஷ் ராஜோட டயலாக் ஒன்று வரும், எல்லாரும் தீபாவளிக்கு பட்டாசு கொளுத்துவாங்க, நான் சிவகாசியே கொளுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பேரரசு சார் எப்படி எப்படிலாம் யோசிக்கிறீங்க, சொல்லிக் கொடுங்க கொஞ்சம். அடுத்தது இந்த படத்துல கஞ்சா கருப்பு சாரும் ஒரு ரோல் பண்ணிருப்பாரு. பிரகாஷ் ராஜ் சார் கூட இருப்பாரு. ஒரு சீன்ல என்னன்னு அந்நிய மாதிரி மாறி மாறி பேசுறேன் அப்படின்னு கேட்பாரு. நான் கேட்டேனா அப்படின்னு அப்படின்னு அதெல்லாம் வேற லெவல். அப்புறம் விஜய் சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும் மீட் பண்ற ஒரு சீன்ல விஜய் சார் பிரகாஷ் ராஜ் சாருக்கு லெட்டர் கொடுப்பாரு. அதுல இவர் கேட்பாரு, என்ன எழுத்து கண்ணுக்கு தெரியலையா, ஒண்ணுமே தெரியல அப்படின்னு இவர் சொல்லுவாரு. ஆப்பு கண்ணுக்கு தெரியாதிரியோ அப்படின்னு. அந்த பேக்ரவுண்ட்ல வர ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக் இருக்குல்ல, ஹரு ஹரு சியா அந்த வேற லெவல்
லெவல் மியூசிக் அது. தளபதிக்காக யோசிச்சு அந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செம்மையா பண்ணிருப்பாரு நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். எம்எஸ் பாஸ்கர் இந்த படத்துல வக்கீல் வங்கி அப்படின்னு கேரக்டர்ல சூப்பரா பண்ணிருப்பாரு. அதுவும் நல்ல ஒரு கேரக்டர் தான். இதுல வாழ்க்கையில கோர்ட்டு கேஸை தவிர எல்லா கேஸையும் பார்த்தாச்சு அப்படின்னாரு. அது வேற லெவல் இது. இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு எல்லா வக்கீலுமே அவர் மேல கோவப்பட்டாங்களாம். எங்களை ரொம்ப இழிவா காமிச்சிருக்கீங்க, இழிவா நடிச்சிருக்கீங்கன்ட்டு. அது இவர் சொன்னாராம், டைரக்டர் கதை எழுதினாரு, கேரக்டர் எழுதினாரு, நான் நடிச்சேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த படத்துடைய நம்ம அசின் மேமுடைய நடிப்பு பற்றி சொல்லி ஆகணும். ஹேமா அப்படின்ற கேரக்டர்ல சூப்பரா பண்ணிருப்பாங்க. ஏமா வேற லெவல் சீன்ல விஜய் சார்ட்ட போயிட்டு அந்த லவ் ப்ரப்போஸ் பண்ற சீனா இருக்கட்டும், அவர் அவங்கள ஒரு மாதிரி பேசுறவாரு அந்த சீன்ல இருக்கட்டும், அதெல்லாம் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. விஜய் சார் அவங்க பிளாஷ்பேக்கை சொல்லும் போது அது வேற லெவல் சீன் அது. அதுக்கப்புறம் விஜய் சார் அவங்களோட ஊரான நாட்டரசங்கோட்டைக்கு போறாரு. அங்க போயிட்டு அவங்களுடைய அம்மாவை மீட் பண்றாரு. அப்புறம் அந்த சின்ன வயசுல அந்த கதையெல்லாம் சொல்றாங்க. அப்போ விஜய் சார் ஒரு கேள்வி கேட்பாங்க அவங்க அம்மா கிட்ட, திடீர்னு சின்ன பையன் வந்தா என்னமா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, உன் வாய்க்கு சர்க்கரை போடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எமோஷனலான ஹார்ட் டச்சிங்கான ஒரு சீன் அது. அப்புறமா இந்த படத்துல விஜய் சார் அம்மா கேரக்டர் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீதா மேம். அவங்க தான் அம்மாவை நடிச்சிருப்பாங்க. இவங்க பிரகாஷ் ராஜ் சாரோட கல்கி படத்துல அவருக்கு ஜோடியா நடிச்சாங்க. இந்த படத்துல அம்மாவா நடிச்சிருக்காங்க. வேற லெவல்ல. இவங்க சிவகாசிக்கு அப்புறம் விஜய் சாரோட அழகிய தமிழ்மகன் படத்திலையும் இவருக்கு அம்மாவா நடிச்சாங்க. சூப்பர் ஸ்டாரோட குசிலன் படத்திலையும் ஒரு சிஸ்டரா நடிச்சிருப்பாங்க. அவர் சிஸ்டர்ல கிறிஸ்டியன் ஸ்கூலோட சிஸ்டரா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்துல இன்னொரு கேரக்டர் இருக்கு, மூலி முங்காலி அப்படின்ற கேரக்டர் நம்ம பிரகாஷ் ராஜ் சாரோட மாமியார் கேரக்டர். இதுல பிரகாஷ் ராஜ் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டரை கணிட்டு அடிச்சிருவாரு. இந்த மூலி முங்காலி தான் இவன் எலெக்ஷன் நிக்க சொன்னான்னு சொல்லிட்டு அங்க இருக்க லேடிஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மேல சாணி கரிசி ஊத்துருவாங்க. அப்போ டைலாக் பேசிருப்பாங்க அவங்க, இந்த மூலி முங்காலிய சாணி முங்காலி ஆக்கிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டைலாக்யா, அது தெலுங்கு படத்துல டைலாக் பாத்துக்க முடியாது. அப்படி டைலாக் இது என்ன டைலாக் இது, யார் எழுதி ஊத்தாங்க பேசிட்டு போறான் அந்த மாதிரி வேற லெவல் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு சீன்ல விஜய் சார் ஓட்டு கேட்க போவாங்க. அப்ப அசின் மேமுக்கும் இவருக்கும் ஒரு காமெடியான சிச்சுவேஷன் நடக்கும். அதுல இவர் மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு சீன். இப்போ இங்க நடந்த நிகழ்ச்சிக்காக நான் மிகவும் வருந்துகிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவர் பெரிய ஜார்ஜ் புஷ் அறிக்கையிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது வேற லெவல் சீன் அது. அதுக்கப்புறமா இந்த படம் சொல்லணும் அப்படின்னா வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. அந்த 2005 தளபதி மொத்தமே 3 படம் ரிலீஸ் ஆச்சு. ஒன்னு திருப்பாச்சி, இன்னொன்னு சர்ச்சின், இன்னொன்னு சிவகாசி. அந்த 3 படமே சூப்பர் ஹிட் ஆச்சு. சுக்ரனும் ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த படத்துல அவர் ஒரு கேமியோ ரோல் தான் பண்ணிருப்பாரு. அதனால இல்ல. அதுக்கப்புறமா அந்த படத்துடைய முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. அதுல விஜய் சார் ஒரு சீன்ல பிரகாஷ் ராஜ் சார்கிட்ட நாம தான் ஒண்ணுக்குள்ள ஒன்று ஆயிட்டோம்லா அப்படின்னு அதெல்லாம் வேற லெவல் வைப் சீன் அது. ஒரு கூஸ்பமான ஒரு சீன். இந்த படத்தை ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது அப்படின்னா இந்த படத்துல ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்கு, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, காமெடி வேணுமா காமெடி இருக்கு, சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. இந்த படத்தை யாருக்கு தான் பிடிக்காது. வேற லெவல். சிவகாசி எல்லாருமே தீபாவளி அன்னைக்கு சிவகாசி பட்டாசு வாங்குவாங்க. ஆனா 2005 தீபாவளி அன்னைக்கு மட்டுமே சிவகாசியில பட்டாசு வாங்கிட்டு தியேட்டர்ல சிவகாசி படத்துக்கு போயிருப்பாங்க. சிவகாசி படத்தோட சேர்ந்து மஜா படமும் அந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நம்ம அசின் மேம் சொல்லியிருக்காங்க, சிவகாசி பட்டாசு வெடிச்சு மஜாவை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வருஷமே அவங்க சூர்யா சாரோட கஜினி படத்திலும் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் 2006 வந்த நம்ம ஏகே சாரோட வரலாறு, 2007 வந்த ஆழ்வார் படத்திலும் நடிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அந்த 2007 பொங்கல் அன்னைக்கு ஆழ்வாரும் போக்கிரியும் கிளாஷ் அடிச்சது. அந்த 2 படத்திலுமே நம்ம அசின் மேம் தான் ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. இது போக ஹிந்தி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அப்படியே தளபதியோட போக்கிரி, காவலன் படத்திலும் நடிச்சிருக்காங்க. ஹிந்தி பாடிகார்ட்லயும் அவங்க தான் ஹீரோயின் நடிச்சாங்க. வேற லெவல். அதுக்கப்புறமா அவங்க நடிக்கல. இப்போ அவங்க என்ன பண்றாங்க தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல விஜய் சாரோட ஃப்ரெண்ட் அவர் ஸ்ரீராம். அப்படி அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு சிங்கர், இப்போ ஒரு சீரியல் ஆக்டர். ராஜராணி சீசன் 1 நம்ம வீட்டு பொண்ணு சீரியல்ல அவரு நடிச்சிருக்காரு. எம்எஸ் பாஸ்கர் விஜய் சாரோட என்ன படம் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சிவகாசி மட்டும் பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்ல, திருப்பாச்சிலையும் அந்த புரோக்கர் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. வேலாயுதம் படத்துல ஒரு மாமாவா நடிச்சிருப்பாரு. காவலன் படத்துல ராஜகிரண் சாரோட உதவியாளரா நடிச்சிருப்பாரு. அப்புறமா தமிழன் படத்துல கண்டக்டர் கணேசன் அப்படின்னு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அந்த தமிழன் படத்துல டயலாக் ஒன்று சொல்லுவாரு, தோர பிகில் ஸ்டார்பா கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது வேற லெவல். எம்எஸ் பாஸ்கர் அவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே சூப்பரா நடிச்சிருவாரு. இவர் ஒரு டப்பிங் ஆக்டர்ஸ், நிறைய படத்துல டப்பிங்கும் பேசிருக்காரு. இந்த படத்துல விஜயோட தங்கச்சி கேரக்டர்ல நடிச்சவங்க வைரம். அவங்களோட பேர் தர்ஷினி, ரியல் பேர் இவங்க 2009 வந்த ஈசா அப்படின்ற படத்திலையும் லீட் ரோல் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு இந்த படத்துல யார் வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா நம்ம ஜெயகீதா மேம் தான் வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. அவங்க யாரும் பாத்தீங்கன்னா திமுரு படத்துல ஈஸ்வரி கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்திருப்பாங்கல்ல, ஏலே அப்படின்னு அவங்க தான் அந்த படத்துல வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல அவங்கள தவிர மிச்ச எல்லாருமே ஓன் வாய்ஸ் தான் பேசிருப்பாங்க. இந்த படத்துல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எல்லா சாங்கும் சொல்லிட்டேன். இந்த படத்துல ஒரு சாங் மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஆர்ட் டச்சிங்கான எமோஷனல் அளவு வைக்கிற ஒரு சாங் நம்ம முகேஷ் அவர்களோட வாய்ஸ்ல வர என் தெய்வத்துக்கு மாறு வேஷமா மகராணிக்கு இங்கு ஏழ வேஷமா. அந்த பாட்டு கேட்கும் போதவே நம்ம கண்டெல்லாம் அப்படியே கலங்க முடியும். அந்த படத்துல தளபதியும் அழுவார். அந்த பாட்டுல படம் பார்க்கறது நம்மளுமே அழுவோம். எமோஷனலான ஒரு சீன்ல தளபதியோட படத்துல மட்டும் தான்ப்பா அவர் என்ட்ரி சீனுக்கு மாசா கிளாப்ஸ் பறக்கும், அவருடைய பஞ்ச் டைலாக்கு விசில் பறக்கும், அவருடைய எமோஷனலான சீனுக்கு தியேட்டரே கொயட்டாயிடும். நம்ம டான்ல சிவகார்த்திகேயன் சொல்லுவார்ல கொயட்டா இருக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி கொயட்டாயிடும். ஸோ இந்த படம் அது நடிச்ச விஜய் சாருக்கு தெரிஞ்சிருக்காது படம் நல்லா ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு நம்பியிருக்க மாட்டார். ஆனா அந்த படம் வேற லெவல் ஹிட். இயக்குனர் பேரரசு விஜய் சார் வச்சு தான் படம் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இவர் நம்ம ஏகே சாரை வச்சு திருப்பதி,
விஜயகாந்த் சாரை வச்சு தர்மபுரி, பரத் சாரை வச்சு பழனி, அதே பரத் சாரை வச்சு திருத்தணி ஒரு படம் பண்ணாரு. இந்த பழனி படத்துல டைலாக் ஒன்று பேசிருப்பாரு, நான் எந்த ஊருக்கு போனாலும் பழச்சுக்குவேன், ஏன்னா ஊருக்கு எனக்கு நிறைய ராசி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படத்துல ஒரு ஊர் பேர் தான் கேரக்டர்ல வச்சிருப்பாரு. என்ன பேருனா திருத்தணி. அதோட பிஜிஎம்மோட சொல்லிருப்பாங்க, திருத்தணி தண்ணி தண்ணி திருத்தணி தண்ணி தண்ணி அப்படின்ட்டு. சார் நீங்க டேரக்டர் முன்னாடி கண்டக்டர் ஆனீங்களா சொல்றீங்க சார், எல்லா படத்தும் ஊர் பேர் தானே சார். அதுக்கப்புறமா ஒரு திகார்னு படம் பண்ணாரு, பட் அந்த படம் வந்து இன்னும் வரல. அது படம் எப்படி இருக்குன்னு அந்த படம் வந்த பிறகு பார்க்கலாம். பேரரசு வந்து ஒரு சில அவருடைய படங்கள்ல பாட்டும் பாடியிருக்காரு. பழனி படத்திலேயே லோகு 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 லோக்கல் அப்படின்னு பாட்டு செம்மையா பாடிருப்பாரு. சிங்கர் சுஜித்ராவோட சேர்ந்து அந்த பாட்டை செம்மையா பாடிருப்பாரு நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார் மியூசிக்ல. அதுக்கப்புறமா பேரரசு வந்து அவர் பேர்ல படம் வந்தது பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவர் பண்ணல, அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் தான் அந்த படத்தை பண்ணாரு, நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வச்சு. பேரரசு அவர்கள் வந்து நம்ம டிஆர் சாரோட அசிஸ்டன்ட் போல, ஏன்னா படம் ஃபுல்லா அவர் மாதிரியே பஞ்சச்சிலாம் எழுதிக்கிட்டு அப்படிதான் வச்சிருப்பாரு. அவர் பண்ற படங்கள்ல பாடல்களும் அவரே எழுதுறாரு. அதனால இவர் வந்து எல்லாம் ஜூனியர் டிஆர் போல அப்படின்லாம் சொல்றாங்க. டிஆர் சார் டிஆர் சார் தான், வேற இல்ல. அடுத்து 3வது முறையா தளபதி வச்சு ஒரு படம் பண்ண முடிவு பண்ணாரு இயக்குனர் பேரரசு அவர்கள் வந்து. ஆனா அதே நடக்கல. தளபதியோட 67 பிலிம்ஸையும் அவர் தான் பண்ணாரு. பட் கதையெல்லாம் ஓகேவாச்சு, பட் ஆனா படம் வந்து அவங்களால பண்ண முடியல. அதுக்கப்புறமா இவர் அர்ஜுன் சார் வச்சு திருவண்ணாமலைன்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்துலயும் அவர் பாட்டுலாம் எழுதிருக்காரு, வேற லெவல்ல பண்ணிருக்காரு. இப்ப இவர் ஏன் படம் பண்ண மாட்டாருன்னு தெரியல. ஒரு எந்த ஊருக்கும் போலியோ சார், நான் ஊர் பேர் சொல்றேன், படம் பண்ணுங்க சார், வெள்ளூர்னு படம் பண்ணுங்க சார். அதுக்கப்புறமா பேரரசு சார் பத்தி சொல்லணும் அப்படின்னா, எந்த இடத்துலயுமே இவர் வந்து விஜய் சாரை குறைச்சு பேசுனதே கிடையாது, உயர்த்தி தான் பேசியிருக்காரு. ரீசெண்டா சரிகமப்பா அப்படின்ற ரியாலிட்டி ஷோல தளபதி ரவுண்ட் வச்சிருந்தாங்க, அதுல ஒரு கெஸ்டா வந்திருந்தாரு. அப்பயுமே தளபதி பத்தி போனது தான் பேசியிருக்காரு. சோ இந்த சிவகாசி படம் வந்து எப்படி தளபதிக்கு கில்லி, திருப்பாச்சி எல்லாம் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இதுவும் ஹிட் ஆயிருக்கு. 2005 மட்டும் தான் தளபதிக்கு 3 படம் ரிலீஸ் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. 2004 இவருக்கு 3 படம் ரிலீஸ் ஆச்சு. ஒன்னு உதயா, இன்னொன்னு கில்லி, இன்னொன்னு மதுரை. இதுல உதயா படம் வந்து சரியா போகல, ஒரு 2 days மட்டும் தான் போயிருக்கு, படம் சரியா போகல. ஆனா கில்லி வந்து 200 நாள் ஹிட்ன்றத நான் சொல்லி தான் திருநெல்வேலியில, அது வேற லெவல். அடுத்து மதுரையும் ஒரு சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. மதுரை படத்தை பத்தி சொல்லணும்னா இந்த வருஷம் அந்த வாராண்டா வாராண்டா அந்த சாங் வந்து இப்பயும் வைப் பண்றாங்க. அந்த பாட்டு போட்டு ஒரு மச்சான் பேர் மதுரையும் வேற லெவலில் வைப் பண்றாங்க. ஸோ 2004 2005 வந்து வேற லெவல். அது உண்மையிலே இந்த 2005வது வருஷம் வந்து யாரு எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனா இயக்குனர் பேரரசுக்கு வந்து அது பெஸ்ட் வருஷமா இருந்திருக்கும். ஏன்னா 2005 பொங்கலுக்கு திருப்பாச்சி, தீபாவளிக்கு சிவகாசி, ஓஹோ ஏன் சார் தென்காசி போயிட வேண்டியதானே. இதுல அசின் வந்து நான் ரெட்டை பிறவின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க ஒரு சீன்ல, அது வேற லெவலில் பண்ணிருப்பாங்க. அந்த சீன்ல வந்து பாஸ்கி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. பாஸ்கி யாருன்னு பாத்தீங்கன்னா டிஆ வேலசேனகுமார் படத்துல சித்தார்த்தோட மாமாவா நடிச்சிருப்பாருல, அவர் தான் பாஸ்கி. இவர் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோஸ் நிறைய பண்ணிருக்காரு, இந்த படத்திலையும் அவர் ரோல் பண்ணிருப்பாரு. அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் ஐயர் பாஷை பேசி நடிக்கிறதெல்லாம் வேற லெவல். இது ஏண்டியோ கூப்பிட்டீலோன்றதெல்லாம் அது வேற லெவல். அப்புறமா இந்த படத்தில் நடிச்ச நிறைய பேர் இப்போ இருக்காங்களான்னு தெரியல, பட் இந்த படம் வந்து எல்லார் மனசுலயுமே இருக்கும். தளபதியோட எந்த படம் மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா 2005 3 படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னால, அந்த 3 படமே ஹிட் தான். இந்த பக்கம் பார்த்தா திருப்பாச்சியும் ஹிட், இந்த பக்கம் பார்த்தா சர்ச்சினும் ஹிட், இந்த பக்கம் பார்த்தா சிவகாசியும் ஹிட். ஓ இந்த 2005 அவருக்கும் பெஸ்ட் வருஷம் தான் போலயே. அதுக்கப்புறமா 2006 பொங்கல் ஆதி ரிலீஸ் ஆச்சு, அந்த படம் சரியா போகல. அடுத்து போக்கிரியில இவருக்கும் அசினோட காம்போ நல்லா செட் ஆச்சு. பிரகாஷ் ராஜ் சார் விஜய் சாரோட காம்போ கில்லியில தொடங்கி சிவகாசிலாம் தொடங்கி இப்போ அவரோட கடைசி படமான ஜனநாயகன் வரைக்குமே தொடர்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா கஞ்சகருப்பும் விஜய் சாரும் சேர்ந்து அழகிய தமிழ்மகன் படத்துல நடிச்சாங்க. அந்த படத்திலையும் நம்ம எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் நடிச்சிருப்பாரு கோச் கேரக்டர்ல. ஸோ இந்த சிவகாசி படத்தை பார்த்து பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் ஃபீல் பண்ணிருக்கேன். இந்த படம் தியேட்டர்ல மட்டும் போட்டா வைபாகுமான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிக்கு இட்லி கறி குழம்பு டிவி ஆன் பண்ணி ஜெய டிவி வச்சீங்கன்னா சிவகாசி படம் போயிட்டு இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த படத்தை டிவியில போட்டாலும் வைப் தான், அதான் சொல்ல வந்தேன். அதாவது சிவகாசியில பட்டாசு தயாரிச்சிருப்பாங்க. இந்த சிவகாசி தயாரிச்சது நான் யாருன்னு சொல்லிட்டேன், ஏஎம் ரத்னம் அவர்கள் தான். ஏஎம் ரத்னம் வந்து நம்ம 7G ரெயின்போ காலனி படத்துல நடிச்சாரு ரவி கிருஷ்ணா, அவருடைய அப்பா தான் ஏஎம் ரத்னம். இவர் தான் அஜித் சாரோட ஆரம்பம் வேதாளம்லாம் தயாரிச்சாரு. தளபதியோட இந்த படத்தையும் அவர் தான் தயாரிச்சாரு. இந்த படத்துல அஜினோட அப்பாவோட கேரக்டருக்கு ரத்தனவேலுன்னு பேர் வச்சிருப்பாங்க. ஒரு சீன்ல தளபதி போயிட்டு யாரு பாங்க ரத்தனவேலு அப்படின்னு, அதெல்லாம் வேற லெவல். இது அதே இடத்துல அசன் கிட்ட எங்க மாமா ஐ லவ் யூ சொல்லு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்க உடைக்கிறது, இதெல்லாம் வேற லெவல். ஸ்ரீகாந்த் தேவா அவர்களும் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. ஒரு கல்யாணத்துல ஆர்கெஸ்ட்ரா பாடுற மாதிரி நடிச்சிருப்பாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களும் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. விஜய் சாரோட சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு, ராமகிருஷ்ணா அப்படின்ற கேரக்டர்ல. நான் ராமகிருஷ்ணான்னு சொன்ன உடனே உங்களுக்கு கில்லி படத்துல சொல்லுவாரு, டே ராமகிருஷ்ணா உனக்கு இருக்குடா கிருஷ்ணா அப்படின்னு வரல, அதான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தான் ஞாபகம் வந்துச்சு. வெங்கட் பிரபு பாத்தீங்கன்னா தளபதியோட சிவகாசியில் நடிச்சிட்டாரு, ஏகே சாரோட ஜி படத்துல நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே வச்சு படம் பண்ணி ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் கொடுத்தாரு. என்ன படம் நான் சொல்றேன் தெரியல, உங்களுக்கு நல்லா தெரியும். இது போக நிறைய படங்கள்ல எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல சரண்யா மேமும் நடிச்சிருப்பாங்க, விஜய் சாரோட அண்ணியா நடிச்சிருப்பாங்க. அதுவும் நல்ல ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருப்பாங்க அழகா. அப்புறம் அந்த கிளைமேக்ஸ்ல விஜய் சார் போயிட்டு பிரகாஷ் ராஜ் சார் அந்த மூலி முங்காலி கேரக்டர் வந்து காப்பாத்துற சீனா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி விஜய் சாரோட அம்மா வந்து அவர்கிட்ட அவன் உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்தாலும் உங்க அப்பாவோட ரத்தம்டா அப்படின்னு சொல்லி அனுப்புறதா இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு சென்டிமெண்டான சீன் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்டா ஒன்னா சேர்ந்து குடும்பமா அவங்க விஜய் சாருக்கு பொண்ணு கேட்க போவாங்க, அதுவுமே வேற லெவல்ல இருக்கும். இதுல வந்து விஜய் சார் வந்து அவங்க தங்கச்சி பார்க்க போகும்போது அவங்க
தங்கச்சி பொண்ணு கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அவங்க தங்கச்சி பொண்ணு அவர்கிட்ட கேட்பாங்க, நீ இவ்வளவு செஞ்சிருக்கீங்களே, நான் உங்களை எப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மாமான்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த வாங்கி கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கீழே போட்டு போயிடுவாங்க. அப்புறமா சொல்லுவாங்க, எங்க பெரிய மாமா சின்ன வயசுல ஓடி போயிட்டாங்க, எங்க சின்ன மாமா விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்புறமா நீங்க மாமான்னு எதுவுமே எங்களுக்கு வாங்கி தர வேணாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் சரி ஃப்ரெண்ட் ஓகேவா அப்படின்னு கேட்பாரு இவரு. அப்புறம் அவங்க போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க, ஃப்ரெண்ட் ஓகே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உண்மையிலே ஒரு சென்டிமெண்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நகைச்சுவையாகவும் இருக்கும். வையாபுரி சாரும் அவருடைய நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. வையாபுரி அவர்கள் விஜய் சாரோட என்ன படம் நடிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, துல்லாத உணவும் துள்ளும் படத்தில் நடிச்சிருப்பாரு, போக்கிரி படத்துல நடிச்சிருப்பாரு, லியோ படத்திலையும் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா பெஞ்சமின் அவர்களும் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அவன் ஓட்டுக்காக மானத்தையே விற்கிறான் டைலாக் அவர் தான் பேசியிருப்பாரு. அதே மாதிரி இதுல எல்லாமே வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. மயில்சாமி அவர்களும் அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. என்ன சீன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து உட்காந்து இங்க சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப அவர் மாதிரியே ஒருத்தர் மைக்ல பேசுவார்ல, அது அவர் தான். அப்ப கஞ்சா கருப்பு டைலாக் சொல்லிருப்பாரு, ஏன்னா இங்க நீங்க ஆஃப் அடிக்கிறீங்க, உங்களுக்கு அங்க ஒருத்தர் ஆப் அடிச்சுட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல். இது ஆஃப் ஆப்பு என்ன இப்படி யோசிக்கிறாங்க, உட்காந்து யோசிப்பாங்களோ. அடுத்தது இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு சுவாரஸ்யங்கள். படத்துல சென்டிமெண்ட், காமெடி, ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. இந்த படம் வந்து நிறைய பேரோட கனெக்ட் ஆகும். இந்த படத்துல டைலாக் ஒன்று வரும், பெத்தவங்களை கஷ்டப்படுத்திட்டு சாப்பிடுறதுக்கு பேர் சோறு கிடையாது, அதுக்கு பேரே வேற அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைலாக் வந்து யாரெல்லாம் அம்மா அப்பாவை மதிக்காம ஒரு ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுலாம் அப்படிலாம் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் டைலாக் வந்து ஒரு லெசன் சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு டைலாக் தான் படத்தில் எழுதிருக்காரு பேரரசு அவர்கள். சூப்பர் சார். அதுக்கப்புறமா இந்த படத்துல தளபதி ஒரு பாட்டு பாடிருக்கலாம், பட் அவர் இந்த படத்துல பாடல. ஏன்னா சர்ச்சின்ல வாடி வாடி பாடினதுக்கு அப்புறம் அவர் எதுவுமே பாடல அந்த அதுக்கப்புறமா. அதனால இந்த படத்துல அவர் பாடலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. வெங்கட் பிரபு சார் டைரக்டர் ஆயிட்டாரு. எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு நேஷனல் அவார்டு வின்னர் ஆயிட்டாங்க. பேரரசு எங்க இருக்காருன்னு தெரியல. அப்புறம் வெங்கட் பிரபு சார் பத்தி சொல்லணும்னா, அவர் இப்போ படம் பண்ண போறாரு, பட் நம்ம சிவகார்த்திகேயன் சார் வச்சு படம் பண்ண போறாங்க. அந்த என்ன வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது கோ டூ இருக்கு மாட்டா நமக்கு தெரியாது, அப்புறமா தான் தெரியும். நம்ம சிவகாசிக்கு வருவோம். இந்த சிவகாசி படம் வந்து டைம்ல அதை வச்சே ஒரு ஜோக் இருந்துச்சு. நெய்வேலிக்கும் சிவகாசிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு, நெய்வேலியே கரண்ட காசாக்குவாங்க, சிவகாசில காசை கரியாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை முத்து ஒரு ஜோக்கெல்லாம் அடிச்சாராம். இந்த சிவகாசி பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி இந்த சிவகாசியும் மக்கள் மனசுல வெடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த சிவகாசி எல்லாருக்குமே ஒரு ராசி. இந்த படத்துல எந்த சீன்லாம் உங்களுக்கு பிடிக்கும், எந்த சீன்லாம் பார்த்து நீங்க அழுதுருக்கீங்க, எந்த சீன்லாம் பார்க்கும்போது உங்க லைஃபோட கனெக்ட் ஆகும்ன்றதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சிவகாசி படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தளபதியோட வெறியர்களா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு, சிவகாசி படத்தை பத்தி நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தேன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு, இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம ரியல் அண்ட் ரியல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்ப உங்களிடமிருந்து விடைபெறுவது சினி ஜோஷ். அப்போ நம்ம சிவகாசி படத்தை தியேட்டர்ல பார்க்க போலாமா? என்னங்க சிவகாசி படத்துக்கா? போலாமே. பட் ஒரு விஷயம், இந்த படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறது, இன்ட்ரோல ஸ்நாக்ஸ் வாங்கி தரதுலாம் நீங்க தான் பாத்துக்கணும். அப்புறம் படம் முடிஞ்சு வரும்போது பிரியாணி வாங்கி கொடுக்கணும், கூட வேணும் ஷவர்மாவும் வேணும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு